வாங்க டாக்டர், வண்டியை மரமாக போட்டுங்க. ஃப்ரைடே அப்படி ஒரு திரைப்படம். அதாவது ஒரு வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே அன்னைக்கு ஒரே இரவில் எப்படி நடக்குது, ஒரு இரவுலாம் நாடகம்லாம் திரைப்படம்லாம் ஒரு பேரறிஞர் அண்ணா காலத்தில் பண்ணப்பட்டால் கூட இடையில ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணி நடக்கக்கூடிய திரைப்படங்கள் வரிசையில் இது ஒரு ராத்திரிக்குள்ளே என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது என்னங்க. அந்த கேபி பாலா அவரை இன்னொருத்தவங்க அதை துப்பாக்கி அந்த மாதிரி வெட்டி பண்ணுறாங்க. அவர் கொண்டு அவர் காப்பாற்றுறாரு ஒரு நண்பர். அந்த காப்பாற்றிய நண்பரை காலி பண்ணுவதற்காக ஃபோன் பண்ணி அவரே உயிருக்காக போராடி கொண்டிருப்பவரை காப்பாற்றுகிறார். அதாவது துரோகம் என்பது துரோகத்துக்குள்ளே துரோகம் போயிட்டு இருந்தால் அது எப்படி அது மனிதாபிமானத்தில் ஒருத்தர் கொண்டு வர்றாரு. அதுதான் இந்த கதையுடைய அம்சம். அவர் கேட்குறாரு, என்னென்ன ஏன் இப்படி இதாக இருக்கிறீங்க, இவ்வளோ கோபமாக இருக்கிறீங்க, ஏன் பழிவாங்கிறதுக்கு அந்த மனிதரை ஏன் பழிவாங்க முயற்சிக்கிறார். அவர் சொல்கிறார், இல்லைப்பா அப்பா அம்மா இல்லாமல் பிறந்த நாங்கள் அண்ணன் தம்பி, அவருக்கு என் தம்பிக்கு அப்பாவாகவும் அம்மாவாகவும் இருந்து நான் வளர்த்தேன். அவர் பெரிய ஆளாக போய் வெளிநாட்டு அனுப்பணும். நான் தான் அந்த சாக்கடையில் அடிதடி குத்துப்பெட்டு இந்த மட்டை பண்ணுறது, ஸ்கெட்சு போடுறது, இந்த மாதிரி வேலைகள் செய்தேன். என்னுடைய தம்பியை வெளிநாட்டுக்கு அனுப்பி அவன் இப்போ லவ் பண்ணி கல்யாணம் பண்ண, அவன் பிடிச்ச பொண்ணே கல்யாணம் பண்ணிட்டான்ப்பா. அவனை போய் கொண்டுட்டாங்க, ஒன்றவனை விடலாமா? இதுதான் அதனுடைய கதையோடைய கான்செப்டு. அது கொண்டாரா இல்லையா, ஏன் கொல்ல முடியவில்லை? ஒன்றுன்னா சென்னை மட்டில் எங்கேனாலும் ஒரு பெரிய சம்பவங்கள் நடக்கிறது என்றால் அது பின்புலத்தில் மிகப்பெரிய பணக்காரர்கள் இருப்பாங்க, ஒரு கொள்ளாத மாதிரி, அல்லது அரசியல்வாதிகள் இருப்பாங்க, பெரிய அமைச்சர் மத்தியில் அரசியல் பண்ணியிருக்கக்கூடிய செய்வாங்க. அதுவும் எம்எல்ஏ சீட்டு வாங்கினதுக்காக வேண்டி இருவருக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனையில் இந்த வேலை வெட்டி இல்லாத வாய்ப்பு இல்லாத மனிதர்களை பயன்படுத்துவது ஒரு சாதாரண நிகழ்வு தான். அப்படி இவரை பயன்படுத்தி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒருவர் தன்னுடைய தம்பியை கொன்று விடுகிறார். அந்த கொலை செய்தார். அந்த பொண்ணு சின்ன வயசு, கல்யாணம் ஆகி குழந்தை கூட கிடையாது. அவர் ரொம்ப ஒரே வீட்டில் இருக்கிறாங்க. பார்த்து நினச்சி அவர் புழுங்குற நேரத்தில் இதை மீண்டும் நம்ம இது பண்ணுமே, மீண்டும் அவரை பழிவாங்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு அதை செய்து கொண்டிருக்கிறார். இல்லைன்னா மைம் கோபி என்ற ஒரு மனிதனை மையமாக வைத்து அவர் எம்எல்ஏ சீட்டு கேட்கிற பெரிய புதுமுகங்களாக பண்ணும்பொழுது இப்போ என்னாச்சு, இப்போ ஒரு ஃபேஷனாக போச்சு அந்த மனிதரை முன்னிறுத்தி அப்புறம் மற்ற ஆர்டிஸ்ட்லாம் வருவது. மைம் கோபி ஒரு தெளிவான ஒரு பர்சனை, தெளிவாக ஒரு அறிமுகமான மனிதர் என்பதாக பயன்படுத்தியிருக்கிறார். அவரும் தன்னுடைய பங்களிப்பை தன்னுடைய மைம் நிறுவனத்தின் மூலம் அவருக்கு நிறைய பயிற்சி கொடுத்து நிறைய பேர் அவர்களை கையாண்டிருக்காங்க. ஒரு நல்ல இது கிரைம் த்ரில்லர் சமாஜ் எஃபெக்டு, அந்த தெரு சென்னை அந்த உள்ளுக்குள்ளே அதெல்லாம் இல்லை. மொத்தத்தில் இந்த திரைப்படத்தை குடும்பத்தோடு பார்க்கலாமா, நண்பர்களோட பார்க்கலாமா, உறவினர் பார்க்கலாம், எல்லோரும் கூட சேர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு கருத்தாழமிக்க ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம். இரவு வேளையில் எப்படியெல்லாம் சென்னை மாநிலம் நடக்குதுங்கிறத சொல்லப்பட்ட ஒரு படம். பார்க்கலாம், குடும்பத்தோடு பார்க்கலாம். டாக்டர் எவ்வளோ நேரத்தில் வருவீங்க? சரி, நான் அவங்ககிட்ட ஏதாவது பேச்சு கொடுத்துட்ருக்கேன், நீங்கள் சீக்கிரம் வந்துடுங்க. வண்டியில் போயிட்டுருக்கேன், திடீர்னு ஒரு கத்தி இங்கே பின்னால் என் தம்பி வேற, அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சா? எனக்கு தெரிஞ்சு குமார தான் இருக்கும். ஏன் மேலே இருக்க கோபத்தை உன்னை போட்டு பார்த்துருப்பான். அவன் நல்லா இருக்காதுண்ணா. அவனே அந்த கவுன்சிலர் கொலைக்கு அப்புறம் 3 வருஷமா எந்த கொலையும் பண்ணாமல் இருக்கான். எனக்கு என்னமோ அவன் பண்ணியிருப்பான்னு தோணுண்ணா. அவன் இல்லைன்னு என்ன, அவன் தம்பி பாய், அவன் பேர் என்ன, ஜெகன். அவன் பண்ணியிருந்தானா? அவன் இருக்குன்னு தோணுண்ணா. எனக்கு என்னமோ வேற யாராச்சும் பண்ணியிருப்பான்னு தோணுது. யாருன்னு மட்டும் தெரியட்டும், அப்புறம் பார்த்துக்கிறேன். சரிண்ணா, நான் அப்படியே கிளம்புறேன். மணி, நம்மளை போலீஸில் போட்டு விட பார்த்தானே அந்த நாய் ஜீவா, அந்த கருங்கல் பாலில் ஒழிச்சு கிடக்குறான், அவனை போட்டுரு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீ வேற ஆளாச்சும் பார்த்துக்கிறியா? சரி, நீ போ, நான் பார்த்துக்கிறேன். சரிண்ணா.